சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போது, எத்தகைய விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கு, எதெல்லாம் சாதகமாட்டதா இருக்கு தெளிவா பார்க்கலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா 2 கிரகங்கள் ஓரளவுக்கு வலுவான ஒரு தன்மையில நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்காங்க. அது எத்தகைய நன்மைகள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்துலாங்க. மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் சந்திருக்கிறாங்க. அதாவது உச்ச சூரியன் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார். மே 15ஆம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார். அதே போல புதன் மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பேச்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார். அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. மே 15ஆம் தேதி குரு பயிற்சிங்க. அதாவது ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மே 15ஆம் தேதி. அதுக்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசன் பெற்ற தன்மை இருக்க போறார். அதுக்கடுத்து ராகு கேது, ராகு மீனத்துல கேது கன்னியில மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார், சிம்மத்துக்கு கேது வரப்போறார். அதே மாதிரி மீனத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார். கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்க போறார். ஸோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க. மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசியான தொழில் ஸ்தானமா வருதுங்க. சரிங்களா? நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகரத்துல இந்த திருவோண நட்சத்திரம் 2வது நட்சத்திரமா வரும். சரிங்களா? அதோட அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சந்திரன் தான். அது மட்டும் இல்லாம மகரத்துல பிறந்தவங்க நிச்சயமாவே சொல்ற வாழ்க்கையில உழைப்பாளிகள், நல்ல ஒரு உழைப்பாளிகள், தன்னுடைய சொந்த கால நின்று வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. இளமையில வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தையும், முதுமையில வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தையும் அனுபவிக்கின்ற ஒரு ராசி தான் இந்த ராசி. சரிங்களா? கஷ்டப்படுதலுடைய சுய முயற்சியால் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த வாழ்க்கையில எவ்வளவு தடைகள், தாமதங்கள், முட்டுக்கட்டைகளோட வாழ்க்கையில ஏற்பட்டாலும் அதெல்லாம் தகர்த்திருந்து வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரக்கூடியவங்களும் இவங்க தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மகரத்துல பிறந்தவங்களுக்கு குறிப்பா கடந்த ஒரு 7 ஆண்டுகளாவே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, போராட்டம், ஒரு முடிவில்லாத ஒரு தீர்வு இல்லாம பிரச்சனை போயிட்டே இருக்கிறது. வாழ்க்கையில அதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்கிறது. ஸோ இப்படியாக வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையும் அந்த அளவுக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு பிரச்சனையோடு தான் இருந்திருக்கும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃப் சொல்லப்படுற தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னாலும் பிரச்சனையோட தான் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு. 100% மகர ராசிக்காரங்க கஷ்டப்பட்டவங்க தான். மீதி 10% பேர் தான் ஓரளவுக்கு நல்லா இருந்திருப்பீங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழில் இருந்திருக்கும். ஆனால் வெளியே தெரிஞ்சிருக்காது. அதுதான் விஷயம். காரணம் சொந்த ஜாதகம் வலுவாக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு உங்களோட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது, திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உறுதியாக வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி வெளிநாட்டுல வசிக்கின்ற மகரம் திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்க வெளிநாட்டுல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அல்லது தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பூஸ்டப்பை கண்டிப்பா கொடுக்கும். ஃபேமிலியை விட்டு யாரெல்லாம் பிரிஞ்சு வெளியே வரீங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இந்த காலகட்டங்கள் உறுதியா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் மாத்தி 2வது போல குரு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருவாருங்க. குடும்பாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் நீர் ராசியில சுக்கிரனோட, அதுவும் உச்ச சுக்கிரனோட சேர்ந்திருக்கார். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் இத்தனை உறுதியா கொடுக்கும். கடல் கடந்து வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது வெற்றி பெறும். ஏற்கனவே வெளிநாட்டுல வசிக்கிறவங்களுக்கு அங்க வந்து தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இந்த காலகட்டங்கள் உறுதியா கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அட்டமாதின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்துல புதனோட சேர்க்கை பெற்றிருக்கார். பொதுவா சூரியன் மகரத்துல பிறகு சூரியன் வளர்க்கக்கூடாதுங்க. சூரியன் எந்த அளவுக்கு வளர்க்கிறாரோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஓட்டங்கள் அதிகமா இருக்கும், அலைச்சல்கள் சற்று அதிகமா இருக்கும். சரிங்களா? ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று அலைச்சல் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? தேவையில்லாத விஷயத்துக்கு அலையாதீங்க. ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த காரியத்துல இறங்கி அந்த காரியத்தை செயலாற்றுங்க. சரிங்களா? எடுத்தும் கவுத்தும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாசத்தின் முதல் பகுதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போறார். குரு 6ல மறையிறது சிறப்பு இல்லைன்னு கேட்டா கண்டிப்பாக கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் உங்களை பொறுத்த வரைக்கும். 6ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் 12ஆம் இடம் விரைய ஸ்தானத்தையும் 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானத்தையும் பார்ப்பார். இப்போ தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்டிப்பா வேலை இல்லாதவங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும். தொழில் ஆரம்பிக்கலாம்னு தாராளமா ஆரம்பிக்கலாம். கடன் வாங்கி தொழில் செய்து அதன் மூலமாக ஒரு வருமானத்தையும் அதன் மூலமா ஒரு லாபத்தையும் பார்க்கின்ற ஒரு தருணமாக இந்த தருணமானது இருக்கும். நம்ம தொழில் செய்யறதுக்கான முயற்சிகள் தற்போது தாராளமாக நீங்க எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ரெண்டாவது இந்த மாதிரி 2வது பகுதியில ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சூரியன் புதனுடைய ஆதிக்கங்கள் வருது. அப்ப நல்ல புத்தி கூர்மை பலப்படும். சரிங்களா? புத்திசாலித்தனத்தின் மூலமா எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செயலாற்றி ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமா இருக்கும். குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாம 8ஆம் இடத்துக்கு கேது வரதும் 7ஆம் இடத்துல செவ்வாய் நீசமா இருக்காரு. அதாவது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராசிக்கு லாபாதிபதியும் அவர் தான், சுகாதிபதியும் அவர் தான். அவர் வந்து 7ஆம் இடத்துல நீசமாகும் போது வாழ்க்கை துணையார் மூலமாக சுக குறைவை கொடுப்பார். குடும்பம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் பிரச்சனைகள், குழப்பங்கள் சார்ந்த விஷயங்களை கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார். சரிங்களா? அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சரிங்களா? அதே மாதிரி திருமணம் சார்ந்த முயற்சிகள் நீங்க எடுக்கும்போது அந்த முயற்சிகள்ல தடை தாமதங்கள் சார்ந்த விஷயங்களை கொடுப்பார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஒரு டிராபேக் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சனியுடைய நிலை வந்து சிறப்பா இருக்கு. என்ன இருந்தாலும் ராசினன் சொல்லப்படக்கூடிய சனி வலுவா இருக்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க, எதிர்கொள்வீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராகுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2வது பதில் வந்து ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு வராரு. பொதுவா 2ஆம் இடத்துக்கு ராகு வர்றது சிறப்பு இல்லைன்னா கூட இந்த ராகு குரு பார்வையில் இருக்கிறது சிறப்புங்க. அதனால கண்டிப்பா இந்த ராகுவும் பாத்தீங்கன்னா நன்மை செய்ய கடமைப்பட்டவரா வருவார். அப்ப திடீர்னு ஒரு திருமண வாழ்க்கை அமையும். ரொம்ப நாளா பாத்துட்டு இருப்பீங்க, எதுவுமே செட்டா இருக்காது. ஆனா டக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல பொண்ணா கிடைச்சு நல்ல ஒரு மாப்பிள்ளையா கிடைச்சிருவாங்க. டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ விரைவா அந்த குடும்ப வாழ்க்கைய ராகு வந்து அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நல்ல ஒரு பெரிய ஒரு வீட்டுல இருந்து பையன் வந்து கிடைப்பான், பொண்ணு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு 2ஆம் தனஸ்தானத்துக்கு ராகு வரதுனால வருமானம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அதிகப்படுத்துவார். சரிங்களா? வருமானத்துக்காக புதிய புதிய முயற்சிகளை எடுக்க வைப்பார் உங்களை. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பை கொடுப்பார். இந்த ராகு தன்னம்பிக்கையை கொடுப்பார். சரிங்களா? பட் 8ஆம் இடத்துல கேது இருக்கறனால கொஞ்சம் ரகசியங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் உங்ககிட்ட. சரிங்களா? வெளியில தெரியாம சில விஷயங்கள் கண்டிப்பாக நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுங்க. இல்லற வாழ்க்கைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. இந்த டைம்ல ராகு அண்ட் சனி 2 பேரும் ரொம்ப வலுவா இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்களால நிறைய நன்மையான விஷயங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையும் இவங்க வந்து வகுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.